இன்னத்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய சரிவுல முடிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு பங்குச்சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் போட்ட அந்த ட்வீட், அந்த இன்ஃபர்மேஷன், ஈரான் கூட ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு பேச்சுவார்த்தை முன்னேற்றம் தெரியுது, அதனால இப்போதைக்கு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை நாங்க நிறுத்துறோம், மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய அந்த ட்வீட் மிகப்பெரிய அளவுல ஃப்ரீ மார்க்கெட் ரேலியை கிரியேட் பண்ணிருக்கு. பட் இந்த ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு வரைக்கும் இருப்பாரான்னு தெரியாது. பட் இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய நெகட்டிவ் முடிச்சிருந்தாலுமே யுஎஸ் உடைய ஃப்ரீ மார்க்கெட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய கிஃப்ட் நிப்டி ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய ரேலியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த டெம்போ, இந்த கூஸ்பம் தொடர்ந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குமா? ட்ரம்ப் முதல் இதே ஸ்டேட்மெண்ட்ல நாளைக்கு வரைக்கும் இருப்பாரா அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா மீன்வைல் இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய எனர்ஜி ஹப்புகளை தாக்குச்சு. சோ அதனால ஈரான்ல மிகப்பெரிய பிளாக் அவுட் ஆயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருமே பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு இந்த ஆயில் சிக்கல்களை பத்தி, இந்த வெஸ்ட் ஏசியா வார பத்தி. பட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஃபண்டமெண்டலா இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு, தொடர்ந்து தலைமையை சமாளிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்புகளையும் இந்தியா எடுத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ஹவுஸ் ஹோல்ட் எல்பிஜிக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவா அதுல இருந்து அதை நம்ம பார்த்தோம். மீன்வைல் ஈரானுமே அன்அபிஷியலா நிறைய நேரங்கள்ல ஆல்மோஸ்ட் ஜலசந்தியை திறந்துட்டு, பட் அந்த ஆயில் டிரான்சாக்சன் மட்டும் யுவான்ல பண்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்கிறதா நிறைய நாளேடுகள் வந்து தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு இருக்கு. சோ அதோடைய ஒரு எஃபெக்டா தான் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாரா அப்படிங்கிற கேள்விகளையுமே நிறைய நாடுகள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனிவே இந்த வார் முடிஞ்சு ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நல்லபடியா மறுபடியும் திரும்புற பட்சத்துல இந்த பங்குச்சந்தை மீண்டும் உயரும். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆயில் பிரைஸ் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து மற்ற விஷயங்களை நம்ம போஸ்ட் மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.